வந்து பெண்கள மட்டும் ரொம்ப பாதுகாக்கிறது. ஆண்கள வந்து பாதுகாக்கிறதே கிடையாது. ஆண்கள வந்து அவன் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும். பெண்கள் பெண்கள் மட்டும் தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஆண்கள் வந்து தண்ணி அடிச்சா கவலைப்படுறது கிடையாது. மது அருந்தினால் ஆண்கள் மது அருந்தினால் அது பத்தி யாரும் குரல் எழுப்புறது கிடையாது. அ இப்போ ஆண்கள் வந்து சிகரெட் பிடிச்சா அது பத்தி யாரும் வந்து பெருசா பேசுறது கிடையாது. ஆனா ஒரு பெண் வந்து சிகரெட் பிடிச்சிட்டான்னா, ஆச்சா புச்சான்னு சொல்றது. அப்போ வந்து அப்போ ஆண் வந்து உங்களுக்கு அலட்சியமா? ஆண் ஆண் வந்து எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும். அப்போ பெண்கள் தான் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் வந்து குற்றங்கள் எதுவும் செய்து விடக்கூடாது. அப்போ ஆண்கள் ஆண்கள் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும். அவன் தண்ணி அடித்தா அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அப்புறம் வந்து சிகரெட் பிடிச்சா அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து சிகரெட் பிடிச்சிட்டாக்கா, ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. பெண்களை மட்டும்தான் ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்களை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. ஆண்களோட நலனில் வந்து ஒரு அலட்சிய மனப்பான்மை. பெண்களுடைய நலனில் ரொம்ப ரொம்ப பூத கண்ணாடி போட்டு பெண்களை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப பெண்கள் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, எந்த கெட்ட பழக்கமும் வச்சிடக்கூடாது. ஆனால் ஆண்கள் எக்கேடு கெட்டும் போனால் பரவாயில்லையா? ஆண்கள் வந்து எக்கேடு கெட்டும் போனால் பரவாயில்லையா? அவன் தண்ணி அடித்தா சிகரெட் பிடிச்சா அதை யாரும் வந்து பெருசாக குறை சொல்கிறது கிடையாது. அப்படின்னா ஆண்கள் வந்து என்னென்னு போனால் போட்டோம், அவன் நாசமாக போனால் பரவாயில்லையா? பெண்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? அப்போ அந்த மாதிரி அப்படி வந்து ஒரு 2 பேரையும் ஒரே மாதிரி பெண்களை பார்க்குற மாதிரி ஆண்களையும் பாருங்கள். பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, போதை தீய பழக்கங்கள் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆண்களையும் பாருங்கள். ஆண்களை முதல்ல ஆண்களை மட்டும் பாருங்கள், அல்லது முதல்ல ஆண்களை பாருங்கள், அப்புறமா அப்படி இல்லை, பெண்களை பார்க்குற மாதிரி ஆண்களையும் பாருங்கள். அப்போ தான் வந்து இப்படி வந்து ஒரு ஆண்களை அலட்சியப்படுத்துறதுனால தான் ஆண்களுக்கு வந்து ஒரு அந்த மனப்பான்மைக்கு அவன் ஒரு உருவம் கொடுக்குறான், ஒரு வடிவம் கொடுக்குறான். இந்த பெற்றோர்களுடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்குது, மக்களுடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்குது. ஆண்களை அலட்சியப்படுத்துறது, பெண்களை வந்து ரொம்ப லட்சியப்படுத்துறது. அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு அவன் வடிவம் கொடுக்குறான். நீங்கள் இதைத்தான் நினைக்கிறீங்க, நான் அதுவாகவே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் இது மாதிரி தானே, ஆண் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு என்ன நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க. அதனால் நானும் ஒரு அலட்சியவாதியாகவே வாழ்ந்துட்டு போகிறேன். பெண்களை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்கள மட்டும் நல்லா பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க, பார்த்து பார்த்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு தான் நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க. அப்போது எங்களை தான் ரொம்ப நெருக்கி பிடிக்கிறீங்களா? அப்போ நான் அது மாதிரியே நாங்கள் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒரு ஒரு பாதுகாக்கப்படாத ஒரு குழந்தை போல் வந்து பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தைகளைப் போல, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்களில் ஆண்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல ஆண்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பெண்களுக்காக கூட பெண்களின் அடிமைகளாக ஆண்கள் பார்க்கப்படுகிறார்கள். பெண்கள் தான் முக்கியம், பெண்களுக்காக, அதனால் ஆண்கள் எப்படி வேணாலும் போகலாம். பெண்களின் அடிமைகளாக கூட ஆண்களை பார்க்குறாங்க. பெண்களை வந்து பாதுகாக்கணும் என்பதற்காக இப்போ ஆண்களே ஒரு அடிமைகளாக பார்க்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் ஒரு போர் கூட எப்படி தானே, இப்போ பெண்கள்லாம் இங்கே வீட்டில் இருப்பாங்க, ஆண்கள் சண்டைக்கு போய் பெண்களை பாதுகாப்பாங்க. ஆண் செத்தா பரவாயில்ல, பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இப்போ அதில் மட்டும் சமத்துவம் இல்லை பாருங்கள். சமத்துவன்றாங்க. வாங்க சண்டை போடுறதுலேயும் வாங்க சமத்துவத்தை கொடுக்கலாம், போரிடுவதிலும் உங்களுக்கு சமத்துவம் இருக்குது, வாங்க வாழை தூக்கிட்டு வாங்க சண்டை போடலாம், குதிரையில் ஏறுங்க, எதிரி நாட்டோட நம்ம சண்டை போடலாம், சமத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னா அதிலெல்லாம் அது மாதிரி. அப்போ பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்கள் தங்கள் உயிரை பலி கொடுத்து போரிட்டு சண்டையிட்டு பெண்களை பாதுகாக்கிறாங்க. பெண்கள் வீட்டில் பத்திரமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஆண்களோட உயிரை அதுக்கு எதிராக வந்து ஆண்களை அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆணும் வந்து ஒன்றை மாதிரி ஒருத்தன் தானே, பெண்களாகிய உங்களை போல் ஆணும் ஒரு உயிரினம் தானே, அவனும் பாவம் இல்லையா? அப்போ வந்து ஒன்றை மாதிரி தானே நீ அவனையும் நினச்சிருக்கணும், அவனை ஏன் ஒரு அடிமையாக நினைக்கிற? அப்போது அந்த கோபம்தான் பெண்கள் மீதான வன்முறைக்கு, பெண்கள் வந்து ஆண்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அந்த நினப்பு தான் வந்து ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அதுவும் பெண்கள் மீதான ஆண்களின் வன்முறைக்கு ஒரு காரணமாக இருக்குது. எங்களை ஏன் நீங்கள் அடிமையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மீது ஆண்கள் நிகழ்த்துகிற வன்முறைக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து
பெண்கள் வீட்டிலே இருந்துப்பாங்க, ஆண்கள் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். உயிரை பணயமாக வச்சு இன்றைக்கி உள்ள தொழிலெலாம் பார்த்திங்கன்னா உயிரை பணயமாக வைக்கிற வேலைகள். இப்போ வாகனம் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, கோடிக்கணக்கான ஆண்கள் இந்த உலகத்தில் லாரி பஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆபத்தான வேலை, உயிரை பணயமாக வச்சு தான் அந்த லாரி பஸ்லாம். ஆனால் பெண்கள் வீட்டில் சேஃபாக இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டோம், எங்களை ஏன் வேலைக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு தான் பெரும்பான்மையான பெண்கள் சொல்கிறாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு வளர்த்து அதிலே அவங்க பழகிடுறாங்க. வேலைக்கு போகிறதுனால ஏற்படுற நன்மைகள் அவங்களுக்கு தெரியறதில்ல அப்போது அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு சௌகரியத்தை பாதுகாப்பாக உணர்ந்து அப்போ அந்த சௌகரியத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஆண்களை கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும், அப்போ தான் நாங்கள் வீட்டில் சௌகரியமாக இருக்க முடியும். ஒரு ஆண்களை ஒரு அடிமையாக பார்க்கிற ஒரு மனோபாவம் பெண்களிடம் இருக்கிறது. பெண் அடிமைத்தனம்னா என்னென்னா பெண்களையும் அடிமைப்படுத்துகிற ஒரு குணம்தான் பெண் அடிமைத்தனம் என்பது. ஆனால் அது ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் மீதான வன்முறையாக மாறிவிடுகிறது. அதனால் பெண் அடிமைத்தனத்தை நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. அதுவே பெண்கள் மீதான வன்முறைக்கு பெண்கள் மீதான ஆண்களின் கோபத்திற்கு அதுவே காரணமாக மாறிவிடும். பெண்கள் மீதான வன்முறையாக அது திரும்பிவிடும். அதனால் திரும்பி கொண்டிருக்கிறது, அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஏன் அந்த வன்முறையில் பெண்களை ஏன் ஆண்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், ஆண் சர்வாதிகார அந்த மனப்பான்மைக்கெல்லாம் ஏன் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஆண்களை பற்றி பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களை ஒரு அடிமையாக பார்க்குற ஒரு மனோபாவம் இருக்குது. ஆண்களின் உணர்வுகளையும் சரி, ஆண்களின் வாழ்க்கை முறை, ஆண்களையும் ஒரு அடிமையாக பார்க்குறாங்க. தங்களின் பாதுகாப்புக்காக ஆண்களின் உயிரை கூட பலியிடுறதுக்கு பெண்கள் தயாராக இருப்பாங்க. இப்போது கடந்த காலங்களில் அது நடந்த உண்மை. இப்போ போர்னு வரும்போது பெண்கள் ஆண்களை போய் சண்டைக்கு போயிட்டு வா, நான் வீட்டில் இங்கே பாதுகாப்பாக அடுப்பங்கரையில் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் சண்டைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இல்லை ஆண் பெண் சமத்துவத்தை அங்கே நிலைநாட்டி இருக்கலாமே. இப்போ வா 2 பேருமே சண்டை போடுவோம், நீ என்ன மாதிரி தான் நீயும், உனக்கு என் உயிர் எப்படி முக்கியமோ அது மாதிரி தானே உன் உயிரும் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேருமே சண்டை போட்டிருந்தாங்கன்னா அப்போ தான் தெரியும் போர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆண்கள் எப்போவுமே ஒரு அடிமைகளாகவும் பெண்களின் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு ஒரு பலிகடாக்களாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது அதை உணரும் போது ஆண்களுக்கு ஒரு கோபம். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரில ஆண்களுக்கு.